சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்ர பலன் சிம்மம் 2025. அதாவது நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் ஆடி மாசம் 29ஆம் நாள் சனி வக்ரமாகிறார். அதாவது பங்குனி மாசம் 15ஆம் தேதி சனி மீன ராசியில சஞ்சரிச்சார். அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் 29ல இந்த மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார். இந்த ஆணி மாசம் 29ல இருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்கள்ல மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில சஞ்சரிக்கிறார். அப்ப வக்கரம்னா என்ன, இந்த வக்கரகதியால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவா வக்ரம் அப்படிங்கிறது ராகு கேது சனி, ராகு கேது சூரியன் சந்திரன் இந்த 4 கிரகத்தை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் வக்ரகதியில சஞ்சரிக்கும். அதுல பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து சூரியன் 5வது ராசியிலிருந்து 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் சனி இருக்கிற ராசியிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7, 8, 9 இந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது வக்ரகதியில சஞ்சரிப்பார் சனி பகவான். வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவா உச்சமான கிரகம் வக்கரமான நீச்ச பலன் என்ன செய்ய முடியுமாங்க. நீச்சமான கிரகம், அதாவது நீச்சமாய் கிரகம் வக்கரமான உச்ச பலன் என்ன செய்யும். வக்கரம் அப்படிங்கிறது அதாவது உச்சமான கிரகம் வக்கரமான நீச்ச பலனை ஏன் செய்யுது, நீச்சமான கிரகம் வக்கரமான உச்ச பலனை ஏன் செய்யுது அப்படின்னா, இந்த உச்ச நீச்சமே பார்த்தீங்கன்னா கிரகத்துடைய காரகத்துவ அடிப்படையில தான் பலன் உச்சம் நீச்சமாகுது. அப்ப பார்த்தீங்கன்னா நீச்சமான கிரகம் வக்கரமாகும் பொழுது உச்சமான பலனை செய்யுது. அப்போ பாவ கிரகம் உச்சமாகிறது நன்மை. ஏன் அப்படின்னா காரகத்துவ பலன்கள் நடக்காது, ஆதிபத்திய பலன்கள் நடக்கும். பொதுவாக ஒரு கிரகம் நமக்கு எப்படி பலன் தரும் அப்படின்னா, ஒன்று காரகத்துவ ரீதியாக பலன் தரும், அடுத்ததா பாவகத்துவம் எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த இடத்துல இருந்து பலன் தரார் இதை அனுசரித்து நமக்கு பலன் கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதும் தன்னுடைய காரகத்துவ பலனை குறைத்து தன்னுடைய ஆதிபத்திய பலன்கள் நின்றவிட்ட பலன்களை செய்யும். அதுதான் அதோடைய அர்த்தம். அதனாலதான் சுபகிரகம் மக்கரமான நல்ல பலன் இல்லை என்றும், அதே பாவகிரகம் மக்கரமான நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சனியுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வலி வேதனைகள், அதே மாதிரி தடை தாமதம் இழுபறி, அதே போல பார்த்தீங்கன்னா துக்கம் துயரம், ஏமாந்து போகிறது, தாழ்வு மனப்பான்மை, வறுமை, கடன் இந்த மாதிரியான விஷயங்களை, கடன் கவலை துக்கம் வியாதி வழக்கு சண்டை இந்த மாதிரியான காரகத்துவங்களை கொண்டது சனி பகவான். அதனால பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்து ஆதிபத்திய பலன்கள் அதிகமாக செய்யறதுனால வக்கரகாலங்கள்ங்கிறது சனியை பொறுத்த வரைக்கும் நன்மையான பலன்கள் நடைபெறும். அப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6க்கும் 7க்கும் உடையவர். 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 7ஆம் இடங்கிறது என்ன, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 6க்கும் 7க்கும் உடைய சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறத அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ரொம்பவும் டஃப்பான காலம் எது அப்படின்னா 7.5 சனியில ஜென்ம சனி காலம், இடையில 2.5 வருஷம் சஞ்சரிக்கும் இல்லையா. அடுத்ததா பாத்தீங்கன்னா அஷ்டம சனி காலம், அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி 7.5 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவா செய்யுமோ அதை வேகமா செய்யறதான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அஷ்டம சனி நடக்குது அப்படி இல்லையா. இந்த அஷ்டம சனியில வக்கரம் சஞ்சரிக்க பொழுது அப்ப இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா அஷ்டம சனியோட பலன் நடக்காது. 6, 7 கூடியவர் 8ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் நடக்குமோ அதான் நடக்கும். அப்ப அஷ்டமச்சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனிங்க கூடிய அந்த கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து காணப்படும் இந்த வக்கர காலங்கள். அப்ப இந்த வக்கர காலங்கள்ங்கிறது சனி பகவானுக்கு இந்த வக்கர காலங்கள் சனி பகவான் வக்கர காலங்கள் வக்கரம் பெறும் பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக நடைபெறும். 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சா என்ன அர்த்தம், ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல சஞ்சரிச்சா அதுக்கு பேரு விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம் இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு 11ல இருக்காரு. அப்ப இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு தான் அதை தடை செய்யுது. அப்ப இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு இந்த
கார்த்திகை அதாவது ஆனி மாதம் 29லேருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரை உள்ள காலங்களில் அஷ்டம சனியோட பாதிப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய தீமை செய்யாது. 6-7 கூடிய பாவக பலன் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்குமோ அது மட்டுமே நடக்கும். குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி, இந்த மாதிரியான ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ 6ஆம் இடத்த அதிபதி 8ல் செஞ்சால் விபரீத ராஜயோகமாக செயல்படும். 7ஆம் இடத்த அதிபதியும் அவர் தானே. 7ஆம் இடத்த அதிபதி 8ல் செஞ்சிருச்சா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையிட்ட எந்த வாக்குவாதத்தையும் வச்சக்கூடாது. கண்ணு 2 குருடு, காது 2 செவிடு, வாய் ஊமை அப்படின்னு போயிட வேண்டியதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிட எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் நண்பர்களுக்காக உதவ போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர் வச்சு தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பார்ட்னர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ ஒரு வருது, அதை விமர்சனம் செய்கிறது, பெரிய மனிதர்களை விமர்சனம் செய்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியாக இந்த வக்ர காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி அஷ்டமச்சனியாக வேலை செய்ய மாட்டார். விபரீத ராஜயோகமாக, எதிர்பாராத நன்மையாக, எதிர்பாராத அதிர்ஷ்டமாக, எதிர்பாராத தனலாபமாக செயல்பட போகிறார். ஆக இந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு குறைந்து நன்மைகள் பெருகக்கூடிய காலமாக சனி வக்ர காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.